வணக்கம். நாம் முன்னோர்கள் விட்டு சென்ற வர்மக்கலையை நாம் பயிற்சி பெற்று வரோம். மொத்தம் 108 வர்மம். அந்த 108ல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 15வது வர்ம புள்ளி, 15th. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, பால வர்மம். நல்லா இருக்குல்ல பேர்? அது எங்கே இருக்குது அப்படின்னா, புருவ மையம் இருக்குங்களே, இது திலர்த்த வர்மம்னு பேருங்க. இது திலர்த்த வர்மம், அதாவது பொட்டு வர்மம்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கும் இந்த ஏர்லைனுக்கு பார்த்தீங்களா, இந்த ஏர்லைனுக்கும் மிடில், அதாவது இங்கும் இதுக்கு நேர் நாமம் போடுவாங்க இல்லைங்களா, நேர்கோடு போட்டோம்னா 4 விரல் சரியாக இருக்கும். அவங்கவுங்க கையில் அவங்க 4 விரல் இருக்கும். அப்போது 4 விரல் தூரம் இந்த ஏர்லைன் இருக்குன்னா, இங்கிருந்து 2 விரல் அளவுக்கு மையத்தில் இதுதாங்க அந்த புள்ளி. இது பாலவர்மம். இப்போது இந்த இடத்த நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நடுவரில் எடுத்துட்டேன். நடுவரில் எடுத்துகிட்டு இந்த மையப்புள்ளி அந்த பாலவர்மத்தில் வச்சுக்கிட்டு விட்டு விட்டு அழுத்தலாங்க. பாருங்கள், 1 2 3 4. இது தூண்டும் முறை இதாங்க. அப்படியே அழுத்தி அழுத்தி விடலாங்க. ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக அந்த புள்ளி மட்டும் அழுத்தும் போது மற்ற விரல எங்கே டச் பண்ணக்கூடாது. ஒரு 1லிருந்து 2 நிமிடம் வரை செய்யலாங்க. இப்படி செய்யும்போது நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, அறிவு திறன் பெருகுமா, மெமரி டெக்னிக் அதிகமாகுமா, ஞாபக சக்தி அதிகமாக இருக்குமா, மனசு மகிழ்ச்சியாக இருக்குமா. டெய்லி இந்த புள்ளியை இயக்கிட்டு வந்தோம்னா நினைவாற்றல் பெருகும், மன அழுத்தம் குறையும். இது செய்யும்போது தூக்கம் நல்லா வரும். தூக்கம் வந்துட்டாலே போதுமே, உடல் எப்பயுமே ஆரோக்கியம் தானே. தூக்கம் தாங்க முக்கியம். இரவு பகல் கிடையாது. அப்போது இந்த புள்ளி எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கடுத்து நன்மைகளும் தெரிஞ்சிட்டோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி செஞ்சுட்டு 2 நிமிஷம் செய்யற இல்லைங்களா, அதுக்கடுத்து மெதுவாக டச் பண்ணிட்டே இருக்கணுமா. 1 நிமிஷம் அப்படியே டச் பண்ணிட்டே இருந்து மெதுவாக தடவி விடணுமா. அப்படி தடவி விட்டால் மேலும் கீழே தடவி விடலாம், சைடு கீழே தடவி விடலாம். அப்படி செய்யும்போது இந்த ஆற்றலானது இத்தனை நன்மைகளை நமக்கு கொடுக்கும். இந்த பாலவர்மம், இந்த பாலவர்மத்தை தெரிந்து கொள்ளும், இதனால் உள்ள நன்மைகளை அறிந்து கொள்ளும். நேரத்துக்கு நாம் கிடைக்கும்போது இதன் தன்மையை நாமும் பெற்று மகிழ்வோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.